இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம். அதுவும் ஒரு துளி எண்ணெய் இல்லாமல் பூரி செய்ய போகிறோம். எப்படி மேஜிக்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கணும். நல்ல தண்ணி எடுத்துக்கணும். சும்மா ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இந்த சப்பாத்தியை வந்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸை போட்டோம்னா கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸில் அந்த சப்பாத்தி வந்து தண்ணி மேலே மிதந்து வரும். ஸோ அந்த மிதந்து வர்றது தான் நம்மளுடைய பக்குவம். இது ரெடியானோடனே வெளியே எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி நம்மள்கிட்ட எத்தனை சப்பாத்தி இருக்கோ அத்தனை சப்பாத்தியை வந்து ஒன்று ஒன்றா போடணும். ஸோ ஒவ்வொரு சப்பாத்தியும் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு அது மிதந்து மேலே வந்த உடனே நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கணும். திருப்பி எதுவும் போட வேணாம். இப்போ 2வது சப்பாத்தி போடலாமா? இப்போ இது 2வது பீஸு தனியாக தான் போடுறோம். போட்டு பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் அந்த வந்து மிதந்து மேலே வரும். மிதந்து மேலே வந்த உடனே நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை பூரி வேணுமோ, இது வந்து ஆயிலில் யூஸ் பண்ணக்கூடிய பூரியை விட இந்த பூரி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 ஸ்டெப் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஜஸ்ட்டு வாட்டரில் வந்து இந்த மாதிரி போட்டோம்னா இப்படி மிதந்து வருது பார்த்திங்களா? இதுதான் பக்குவம். இதை எடுத்து வச்சிடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு சிம்பிள், அது சொல்கிறேன். பட் இந்த மெத்தட் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பிரைட் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். கஷ்டப்பட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மெத்தட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆயில் ஃப்ரீ பூரி. ஆயில் ஃப்ரீ பூரி. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த பூரி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஆயிலில் பொரிக்கிற பூரியை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிறோம். மற்ற பூரி ஒரு 2 பூரி சாப்பிட்றாங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு 5 பூரி 6 பூரி சாப்பிட தோணும். அது மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஃபுட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் இல்லை பத்தியா? இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறியா நீ? இதெல்லாம் யாரால அப்படி பண்ண முடியுமா? இது பூரி இல்லைடா. இது ஃபஸ்ட்டு தண்ணியில் இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்தா அப்படி பூஃப்னு வந்துடும். இதெல்லாம் படிக்கணும்டி. படித்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக வந்தால் தான் இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமான ஐடியா வரும். பாரு இப்போது தண்ணியில் வேக வச்ச பூரியே இப்படி வைக்கிறோம். சரியா? ஓகே, அதில் 2 வச்சு பார்ப்போம். ஸ்பேஸ் வேணும்ல? ஓகே, வச்சுட்டு ஒரு 10 மினிட் வைப்போமா? அதை க்ளீன் பண்ணிட்டு பூரி மாதிரி வந்துச்சு. இன்னும் பெருசாக வரும். குட். அவ்வளோதான். சூப்பர் ஆகிட்டு பாத்திரமா திறந்து
பூரி சூப்பர்ல. இன்னும் கொஞ்சம் வைப்போம். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆன உடனே நமக்கு பூரி வந்து நல்லா பெருசாக வந்துச்சு. ஆனால் நமக்கு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் கிறிஸ்பியாக அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. சூப்பராக இருக்குது. இப்போ தான் அது நல்ல புஃப்னு ஏறி இருக்குது. ப்ளஸ் ஒரு 3 மினிட்ஸ், டோட்டல் 10 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறோம். நம்ம திருப்பி எதுவுமே போட வேண்டாம். செம்மையாக வந்திருக்கோம். பார்க்கலாம். பாரு, எண்ணெய் இல்லாம பூரி எப்படி உப்பி வருது பாரு. பூரிக்கு வந்துச்சா? அம்மா பாத்தியானம்மா, பூரி வேணுமா? பூரி தான் டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி தான் எனக்கு பிடிக்கும். சப்பாத்தி சப்புன்னு இருக்கும். பூரி பாரு எப்படி புஷ்ஷுன்னு இருக்கு பாரு. பாரு, நான் ரெண்டத்துலயே ஒன்று எடுப்பேன். இது நான் தர மாட்டேன். நான் எடுப்பேன். இது தந்தா தானே நீ எடுப்ப. நான் பூரியில ஹாஃப் தான் எடுப்பேன். இது நான் தர மாட்டேன். நீங்க இருக்கணும். எல்லாமே எல்லாருக்கும் ஷேரிங். யார் சொன்னா அப்படி? ஆமா, நான் செஞ்சுறேன். நான் செய்யறது எனக்கு மட்டும்தான். தலையில அது என்னது? நான் டவல் வச்சிருக்கேன். என்னது? அவ்வளோதான். அங்கே பாரு, பப்படம் மாதிரி சூப்பராக இருக்கு. வாவ் வாவ், செம. நம்ம சப்புனால அப்படி ரிவர்ஸில் வருது பேர். பார்த்தியா? சூடம். எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. பூரி மாதிரி இருக்கா சப்பாத்தி மாதிரி இருக்கா? ரெண்டுமே மாதிரியா இருக்கு. ஏய், பூரி மாதிரி உப்பி தானே இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆடுது. நம்ம ஆடாம இருந்தா அது ஆடும். நம்ம ஆடணும்னா அது ஆடாடும். அது ஆடும்போது அது 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 28, 7, 6, 5, 4, 3, 2, 1. சாப்பிட்டு பாப்பமா. தண்ணீரில் வேக வைத்த பூரி நல்ல சாஃப்டாக இருக்குது. பூரியை விட சாஃப்டாக இருக்குது. சரியா? தண்ணீரில் வேக வைத்த பூரி. மாஸ்டர் ரூம் ஷெஃப் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது நீங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கணும். வாவ், வெரி சாஃப்ட். ட்ரை. பூரி எப்படி இருக்குது? பூரி மாதிரியே இல்லை, அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கு. ஆமாம், ரைட். வெரி நைஸ். மஸ்ட் ட்ரை. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆயிலே இல்லை, ஏன்னா தண்ணியில் வேக வச்சு போட்டிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பர். இதை பாரு, மிச்சம் இருக்கிறதா ஒரு பூரி இருக்கே. ஆஃப் பண்ணி பார்ப்போமா? பாரு,
சூப்பர். இதுவும் நமக்கு சூப்பராக இருக்குது. இதுவும் உங்களுக்கு தரேன் சரியா? ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் சாப்பிட்ருப்போங்க. இது வழக்கமாக வீட்டில் செய்கிற சப்பாத்தி. இந்த சப்பாத்தி எப்படி இருக்குன்னா சப்புன்னு இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. இன்னொன்று இதே தான் நான் இதில் உள்ள ஒரு 3 பீஸ் வந்து நான் ட்ரை